Hello everyone, welcome to NEET in 200 days challenge. நம்ம இருக்குது டே நம்பர் 14. அதாவது சேலஞ்ச் ஆரம்பிச்சு கரெக்டா 2 வாரம் முடிய போகுது. ஸோ போன வாரம் மாதிரி இன்னைக்கு சேலஞ்ச் என்ன ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் எழுத போகிறீங்க. சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போது யூனிட் டெஸ்ட் 1 ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 நீங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே எழுத போகிறீங்க. சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு சண்டே அதாவது 22ஆம் தேதி நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 எழுத போகிறீங்க. கரெக்டாக 15ஆம் தேதினா 22ஆம் தேதி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 எழுத போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1க்கான லிங்க், வீடியோ லிங்க் என்னென்ன ஷெட்யூல் இருக்குதுன்னு தெரியணும்ல, அந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணது. ஸோ மேபி அதில் டெலீட்டட் டாபிக் இருக்குன்னா நீ அந்த டெலீட்டட் டாப்பிக்கை படிக்காத. ஓகேவா? டெலீட்டட் டாபிக் படிக்க வேண்டாம். சப்போஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 ஏதாவது டெலீட்டட் டாபிக் இருந்தால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடு. அந்த கொஷின் பேப்பரில் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடு, ரிப்போர்ட் பண்ணிடு. நாங்கள் லேட்டரான பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் என்ன பண்ணிடுறோம், மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ இதை நான் உனக்கு சொல்ல நினச்சது. ஆல் த வெரி பெஸ்ட். சண்டே அதனால் பேக்லாக் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எந்த விதமான பேக்லாகும் வச்சுக்க வேண்டாம். கோர்ஸ் ஜாயினே பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நல்ல ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. கோர்ஸோட ரேட் 8,500 + 1,500, 6,500 + 1,500. இது வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. இது ஃபிசிக்ஸ் அலோன். நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா 3,500 + 1,500. இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வெறும் ₹0 + 1,500. எங்களுக்கு எந்த காசு வேணால் ஆப்கில் மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக காசு பே பண்ணுங்கள். காசு பே பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? தயவுசெய்து தப்பாக பே பண்ணிடாத. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் அங்கே பே பண்ணணும். வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க உங்களோட இன்ஸ்டியூட்டில் பே பண்ண ரெசிப்டோட காப்பி எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்க 7.5%க்கான காப்பி எங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதை கண்டிஷன். இது எல்லாமே அனுப்பாமல் நீங்கள் பாட்டுக்கு வேறு இதில் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் இருந்தால் பே பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.